ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு விநாயகப் பெருமானை வணங்கி வழக்கம் போல் இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 15/6/2025 ஆணி மாதம் 1ஆம் நாள். ஆணி பிறந்திருக்கின்றது. அற்புதமான மாதம். இந்த மாதம் ஆணி திருமஞ்சனம் நடைபெறும். சிதம்பரத்திலே அற்புதமாக இருக்கும். கண்கொள்ளா காட்சி. அதேபோல் நெல்லையப்பர் திருக்கோவிலிலே ஆணி மாத உற்சவம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். சிவன் கோவில்களிலும் சரி, பெருமாள் கோவில்களிலேயும் சரி ஆணி திருமஞ்சனம் நடத்துவார்கள். ஆணி மாதம் என்பது அற்புதமான மாதம். ஆகவே இந்த மாதம் எல்லா நாட்களிலேயும் முடிந்தால் கோவிலுக்கு சென்று இறைவனை தரிசனம் செய்யுங்கள். விஸ்வாவசு வருடம் ஞாயிற்றுக்கிழமை அற்புதமான நாள். இன்றைய சூரிய உதயம் காலை 5:42 சூரிய அஸ்தமனம் மாலை 6:36. இன்றைய ஆதிக்க கிரகம் சூரிய பகவான். இன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவானை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் திருவோணம். பெருமாளுக்கு உகந்த நாள், பெருமாளுடைய திருநட்சத்திரம். ஆகவே இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்க வேண்டும், பெருமாளை வழிபட வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் காலை 8:30 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் மாலை 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் மாலை 4:30 மணி வரை. இன்றைய சுபகோரை குருகோரை நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12 மணி வரை. இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:11 மேல் திருவோணம். இன்றைய திதி இன்று மதியம் 3:02 வரை தேய்பிறை சதுர்த்தி. அதன் பின்பு பஞ்சமி வருகின்றது. மாலையிலே என்ன செய்ய வேண்டும்? வாராகி தாயாரை வணங்க வேண்டும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் இன்று அதிகாலை 12:11 மேல் திருவாதிரை. அடுத்து நாம் காண இருப்பது 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். கடந்த சில நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். நல்ல தெம்பாக இருப்பீர்கள். காரிய அனுகூலம் உண்டாகின்றன. உத்தியோக வகையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படும். தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். சிறப்பான லாபங்கள் வருகின்றன. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். மனக்குழப்பங்கள் தீர்ந்து மனதிலே தெளிவும் உற்சாகமும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். கடன் தொல்லைகள் விலகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் கிடைக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே இரவிலே வாராகி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தந்தை வழியிலே நல்ல ஆதாயம் உண்டாகும். சகல பாகியங்களும் கிடைக்கின்ற நல்ல நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடி வரும். புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் பெரும் வெற்றியை பெறும். காரிய தடைகள் எல்லாம் விலகி வெற்றிகள் உண்டாகின்ற நாள். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். மனம் சந்தோஷமாக இருக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். புதிதாக ஏதேனும் பொருட்களை வாங்குவீர்கள். சுப செலவு செய்வீர்கள். மாணவர்கள் படிப்பிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசியிலேயே இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. கவனமாக இருக்க வேண்டும், எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே வழக்கு வியாஜ்யங்களிலே ஈடுபடக்கூடாது.
அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். வேலை செய்யும் இடத்திலே மற்றவரை பற்றி எதுவும் பேசாதீர்கள். கோபத்தை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டிய நாள். புதிதாக கடன் வாங்காதீர்கள், நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படும். கூட்டு தொழிலிலே புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். தேவையில்லாத பயத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மனக்குழப்பமும் பதற்றமும் இருக்கக்கூடிய நாள். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். மன அமைதிக்கு இறை நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். குலதெய்வத்தை மனதிலே நினைத்து கொண்டே இருங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே வாராகி தாயாரை வணங்குங்கள், தடைகள் காணாமல் போகும். ஆகவே வாராகி தாயாரை மாலையிலே வழிபாடு செய்யுங்கள். கடகராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே திருமண பேச்சுவார்த்தைகளை துவங்கினீர்கள் என்றால் அது சுபமாக முடியும். புதிய தொழில் முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறும். சுப காரியங்கள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். மனம் உற்சாகமாக காணப்படக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற செயலிலே பெயரும் புகழும் கிடைக்கும். அலுவலகத்திலே வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு போன்றவை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகின்றன. தொழிலிலே நல்ல லாபம் கிடைக்கும். மனக்குழப்பங்கள் எல்லாம் தீரும். நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைத்தபடி முடிக்கின்ற அற்புதமான நாளாக இருக்கின்றது. எதிலும் வெற்றி உண்டாகும். சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே தேவையில்லாத செலவுகள் ஏற்படும். உத்தியோகத்திலே இருப்பவர்கள் பணியிலே கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய நாள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக புதிய முதலீடுகளை, புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டிய நாள். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாகும். உடல் உழைப்பு அதிகமாகும். வருமானம் குறைவாக இருக்கும். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே மிகுந்த எச்சரிக்கை தேவை. குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு விலகும். வீடு வண்டி சம்பந்தமான விரய செலவுகள் ஏற்படும். கூட்டு தொழிலிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம். குலதெய்வ வழிபாடு மன அமைதியை தரும். காரிய தடைகள் ஏற்பட்டு விலகுகின்ற நாள். அலுவலகத்திலே வீண் வாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். மொத்தத்தில் இன்றைய நாள் சிறப்பான நாள் இல்லை உங்களுக்கு. ஆகவே கவனமாக இருங்கள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். பூர்வீக சொத்திலே இருந்து பணம் வரும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு அதிலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். சுபவிரயங்கள் ஏற்படக்கூடிய நாள். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். பழைய பாக்கிகள் வசூலாகும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். ஒரு சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் உண்டாகின்ற நாள். நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே வீடு வண்டி வாகன யோகம் உண்டாகும். செய்கின்ற தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான நாள். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். கணவன் மனைவிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும். தாய் வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றியை பெறுகின்ற நல்ல நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். அற்புதமான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும்.
உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். கடன் தொல்லைகள் விலகும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். வேலையிலே இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலம் உண்டாகும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடிகின்ற நாள். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். பொருள் வரவு தனலாபம் அதிகரிக்கின்ற நாள். திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு தேடி வரும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு ஏற்படும். குழந்தைகளுக்காக சுப செலவு செய்வீர்கள். மொத்தத்தில் சிறப்பான நாள் இது. சூரிய பகவானை வணங்குங்கள், வாராகி தாயாரை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்து. தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். வெகு நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் ஒன்று இன்றைக்கு தேடி வரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். மனம் சந்தோஷமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் முற்றிலுமாக முடிவுக்கு வரும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கின்றது. பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள், வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் உண்டாகும். காரிய தடைகள் விலகி எடுக்கின்ற முயற்சிகளிலே பெரும் வெற்றி கிடைக்கும். நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். நண்பர்கள் மூலம் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் தீரும். மனம் சந்தோஷமாக இருக்கின்ற நாள். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள், பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே இன்றைய நாளிலே உடல் ஆரோக்கியத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சுப செலவுகள் ஒரு சிலருக்கு உண்டாகும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் வரலாம். அலுவலகத்திலே வேலை பளு அதிகமாக இருக்கும். பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் இருக்கும். வீண் விரயங்கள் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் எதுவும் வாங்காதீர்கள். நீங்களும் கடன் கொடுக்காதீர்கள். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். வீண் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே மௌனத்தை கடைபிடியுங்கள். கோபத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். சூரிய பகவானை வணங்குங்கள். அதிகாலை சூரிய உதயத்தின் போது சூரிய பகவானை வணங்குவது நல்லது. இன்றைய நாளிலே அதனை செய்யுங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இந்த சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 4ஆம் இடத்திலே. ஆகவே இன்றைய நாளிலே எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தொழிலிலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கின்ற நாள். கடன் பிரச்சனைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். காரிய தடைகள் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். நண்பர்கள் உறவினர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். மொத்தத்தில் இன்றைய நாளிலே உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்களுடைய வயதுக்கு என்ன தேவையோ அது கிடைக்கும். ஆகவே அற்புதமான நாள். இன்றைய நாளிலே சூரிய பகவானை வணங்குங்கள். பெருமாள் வழிபாடு செய்யுங்கள். மாலையிலே வாராகி தாயாரை வழிபடுங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். எப்போதுமே குருமார்களுடைய வழியை கடைபிடித்து அவர்கள் போன வழியிலே நாமும் சென்றால் நம்முடைய
நமக்கு வாழ்க்கையிலே பலவிதமான நன்மைகள் வரும். இன்னல்கள் இல்லாத ஒரு வாழ்க்கை நமக்கு வேண்டும் என்றால் மகான்கள் போன பாதையிலே நாம் செல்ல வேண்டும். அவர்களைப் போல் நம்மால் வாழ முடியாது என்றாலும் அவர்கள் போன பாதையை தேர்ந்தெடுத்து அந்த பாதையிலே நாம் செல்லும்போது நிச்சயமாக நமக்கு பிரச்சனைகள் வராது. ஒரு அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை நமக்கு அமையும். செயற்கரிய செயல்களை எல்லாம் செய்தவர்கள் இப்படிப்பட்ட ஞான குருமார்கள். இந்த உலகத்திலே குறிப்பாக தமிழகத்திலே எத்தனையோ ஞான குருமார்கள் இருக்கின்றார்கள் என்றாலும் நம்மிடையே ஒரு சிவஸ்வரூபமாக தட்சிணாமூர்த்தி ரூபமாக வாழ்ந்து பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான பேர்களுக்கு ஆன்மீகம் என்பது என்ன என்பதை அறிவுறுத்திய மகான் காஞ்சி மகா சுவாமிகள். கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் மகா பெரியவரை பற்றி சொல்லும்போது நான் வணங்கும் கண்ணனையே கண்டேன் என சொல்கின்றார். அப்படி நாம் யாரை வணங்குகின்றோமோ அவர்கள் ரூபமாகவே நமக்கு தெரிந்தவர் மகா பெரியவர். காரணம், அவர் ஒரு அவதார புருஷர். ஒரு அவதார புருஷராக அவர் இருந்த காரணத்தினாலேதான் ஆதிசங்கரர் எப்படி பாரதத்தை கால்நடையாக நடந்து பாரதமெங்கும் சுற்றி ஷண்மதத்தை ஒன்றாக்கி அதனை அற்புதமாக நமக்கு கொடுத்தாரோ அதுபோல காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் இந்த பாரதத்தை கால்நடையாக நடந்திருக்கின்றார். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவர் கால் படாத இடமே கிடையாது. ஒவ்வொரு மாநிலத்திலேயும் ஒவ்வொரு விதமான பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியவர் காஞ்சி மகா சுவாமிகள். ஆனால் என்ன, நான் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துகின்றேன் என்று சொல்ல மாட்டார். நான் இதை செய்தேன், என்னால் இது நடந்தது என்றே சொல்ல மாட்டார். இறையருளால் நடைபெற்றது, நான் என்ன பெருசாக செய்தேன் என தன்னை அடக்கி வாழ்ந்தவர். எத்தனையோ பெரிய பெரிய மகாராஜாக்களும் மிகப்பெரிய செல்வந்தர்களும் கோடீஸ்வரர்களும் அவருடைய பாதங்களிலே செல்வத்தை கொட்டுவதற்கு தயாராக இருந்தார்கள். ஆனால் உண்மையான சந்நியாச தர்மத்தோடு அவலை உண்டு மிக மிக தேர்ந்த அந்த வாழ்க்கையை சந்நியாச தர்மத்திலிருந்து சிறிதளவும் பிறழாமல் வாழ்ந்து நமக்கெல்லாம் நல்வழி காட்டியவர் காஞ்சி மகா சுவாமிகள். ஆகவே அவர் போன வழியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொண்டால் நம்முடைய வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கும். நாள்தோறும் அவர் பெயரை சொல்ல வேண்டும், சங்கரா சங்கரா என்று. ஜெய ஜெய சங்கரா ஹரஹர சங்கரா என்ற இந்த நாமத்தை சொல்பவர்களுக்கு வாழ்க்கையிலே எந்த விதமான துன்பங்களும் வராது. காஞ்சி மகா சுவாமிகள் அவர்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்ற எத்துணையோ அதிசயங்களிலே ஒன்றைத்தான் இன்றைக்கு நாம் காண இருக்கின்றோம். காஞ்சி மகா சுவாமிகள் ஒரு முறை சென்னைக்கு விஜயம் செய்தார். சந்நியாசிகள் எப்போதும் யாத்திரை செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதிலும் ஒரு இடத்திலே தங்கக்கூடாது. வெகு காலத்துக்கு தங்க மாட்டார்கள். பல இடங்களுக்கு செல்லும் போது அங்கிருக்கின்ற ஆலயங்களை தரிசிப்பார்கள். ஊர் மக்களுக்கு பக்தியினுடைய அவசியம் பற்றி எடுத்துரைப்பார்கள். குருவருளோடு திருவருளும் அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்க மகான்கள் ஆசீர்வதிப்பார்கள். அப்படி மகா பெரியவர் துறவரம் ஏற்ற காலத்திலே இருந்து தன்னுடைய இறுதி காலம் வரை கடைசி ஒரு 10 வருடங்கள் தான் அவர் வெளியிலே செல்லவில்லை. மற்றபடி சந்நியாச தர்மத்தை ஏற்ற அந்த காலம் முதல் தொடர்ந்து சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு அதனை சுகமான பயணமாக இல்லாமல் கால்நடையாகவே செல்வார் எல்லா இடத்திற்கும். அப்போது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பயணத்தை மேற்கொண்டு பாரதம் முழுமைக்கும் தன்னுடைய அருட்கடாட்சத்தை வழங்கியவர்
காஞ்சி மகா சுவாமிகள். இப்படி காஞ்சி மகா சுவாமிகள் பல இடங்களுக்கு யாத்திரை செல்கின்ற அந்த காலகட்டங்களிலே சென்னை மாநகரத்துக்கு மகாபெரியவர் ஒரு முறை வந்தார். பலமுறை வந்திருக்கின்றார். நான் சொல்வது ஆரம்ப காலகட்டத்திலே. அவர் சென்னை மாநகரத்திற்கு வந்தபோது பல ஊர்களிலே, சென்னையினுடைய பல ஊர்களிலே எல்லா இடங்களுக்கும் சென்று பார்த்தார். அப்படி சென்னையிலே யாத்திரை செல்லும் போது ஓரிடத்திலே தொன்மையான ஆலயங்களுடைய சிறப்பை பற்றி உடன் வரும் உள்ளூர் அன்பர்களிடம் எடுத்து சொல்லுவார். இப்பேற்பட்ட அற்புதமான சிறப்பு வாய்ந்த ஆலயத்துக்கு உள்ளூர் மக்களான நீங்கள்தான் சேர்ந்து திருப்பணிகளை நடத்தி குடமுழுக்கு செய்ய வேண்டும், ஒரு ஊரிலே ஆலயம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று ஆலயத்தினுடைய மகிமைகளை எல்லாம் எடுத்து சொல்வார் மகாபெரியவர். இப்படி பன்னெடுங்காலத்துக்கு முன் வழிபாட்டிலே இருந்து சமீப காலத்திலே வழிபாடுகள் அற்று நின்று போன கோவில்களையும் அவர் எடுத்து சொல்லி அவற்றை மீட்டிருக்கின்றார். அப்படி அவர் மீட்டெடுத்து கொடுத்த கோவில்தான் இன்றைக்கு மாடம்பாக்கத்திலே அற்புதமாக தினசரி வழிபாடுகளும் கோலாகலமான விழாக்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற அந்த தேனுபுரீஸ்வரர் கோயில், தேனுகாம்பாள் சமேத தேனுபுரீஸ்வரர் கோயில். அற்புதமான ஆலயம். சென்னை தாம்பரத்திலிருந்து வேளச்சேரி போகின்ற வழியிலே மாடம்பாக்கம் என்கின்ற அற்புதமான கிராமத்திலே அமைந்திருக்கின்றது. இந்த தேனுபுரீஸ்வரர் ஆலயம் மகான்களுடைய ஞான திருஷ்டியாலே அவர் மீட்டெடுத்து கொடுத்தார். அதாவது காஞ்சி மகா சுவாமிகள் தன்னுடைய ஞான திருஷ்டியாலே இந்த ஆலயத்தை நமக்கு மீட்டெடுத்து கொடுத்தார். மகான்கள் இப்படித்தான் பல்லாண்டுகளுக்கு முன் காணாமல் போன ஆலயங்களை கூட மீட்டெடுத்து கொடுப்பார்கள். மேல்கோட்டை திருநாராயணர் ஆலயத்தை ஸ்ரீமன் ராமானுஜர் கண்டுபிடித்து வழிபாட்டுக்கு கொண்டு வந்ததாக சொல்லுவார்கள். பழைய மகாபலிபுரம் சாலையிலே இருக்கின்ற திருப்போரூர் முருகப்பெருமான் ஆலயத்தை ஸ்ரீ சிதம்பர சுவாமிகள் அவர்கள் கண்டுபிடித்து அதனை வழிபாட்டுக்கு கொண்டு வந்தார்கள். அதேபோல் சென்னை குரோம்பேட்டையிலே மகாபெரியவர் ஒரு முறை பக்த கோடிகளோடு நடந்து சென்றபோது வழியிலே சற்று நேரம் கண்ணை மூடி அப்படியே நின்று விட்டார் தியானத்திலே. எதிரிலே ஒரு மலை தென்பட்டது, சிறிய மலை. அந்த மலையை அண்ணாந்து பார்த்து கண்களை மூடி மீண்டும் தியானத்துக்கு சென்றார். ஒரு சில வினாடிகள் அப்படியே நின்று உடன் வந்த உள்ளூர் பக்த கோடிகளிடத்திலே அந்த மலையை பற்றி ஒரு உபன்யாசமே செய்ய ஆரம்பித்தார். உடன் வந்தவர்களை பார்த்து, இந்த மலைக்கு மேலே முருகப்பெருமான் குடிகொண்டிருக்கின்றார், நீங்கள் அனைவரும் இந்த முருகனை அவருக்கு வழிபாடுவதற்கான கோவிலை அமைத்து சிறப்பான முறையிலே ஆலயமாக அமைக்க வேண்டும். ஒரு காலத்திலே இந்த ஆலயம் மிகப்பெரிய ஆலயமாக பலர் வந்து வணங்குகின்ற ஆலயமாக மாறும் என்று மகாபெரியவர் சொன்னார். இன்றைக்கு குரோம்பேட்டையினுடைய அடையாளமாக அந்த மலை இருக்கின்றது, குமரன் குன்றம். அங்கு தினசரி வழிபாடுகள் அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இப்படி மகான்கள் அவர்களுக்கு நிச்சயம் தெரியும் இங்கு வழிபாடுகள் நடைபெற்றிருக்கின்றது, இந்த இடத்திலே முன்னொரு காலத்திலே அற்புதமான ஆலயம் இருந்திருக்கின்றது என்று அவர்களுக்கு தெரியும். அப்படி அவர் மீட்டெடுத்து கொடுத்த ஆலயம் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த குரோம்பேட்டை ஆலயமும் அதிலே ஒன்று. அதேபோல் சென்னை நங்கைநல்லூரிலே மகாபெரியவர் ஒரு முறை யாத்திரை சென்று கொண்டிருந்தார். அப்போது ஊரின் மையத்திலே பாழடைந்த திருக்குளம் ஒன்றை உடன் வந்த உள்ளூர் பக்தர்களுக்கெல்லாம் காண்பித்தார். ஆச்சரியத்தோடு அந்த திருக்குளத்தை எல்லோரும் பார்த்தார்கள். அதிலே ஒருவர் சொன்னார், இந்த குளம் ரொம்ப நாளாகவே இங்கே இருக்கின்றது பெரியவா, சுத்தமாக இல்லை என்றனர். உள்ளூர் அன்பர்களை பார்த்து, இந்த குளத்திலே ஒரு சிவலிங்கம் புதைந்திருக்கின்றது,
அதை இங்கே ஒரு கோவில் கட்டி நீங்கள் அனைவரும் வழிபாட்டை துவங்குங்கள் என்று உத்தரவிட்டார் மகாபெரியவர். அதன்படி குளத்திலே இருந்து எடுக்கப்பட்டு லிங்கம் பிரதிஷ்டையான திருக்கோயில் தான் இன்றைக்கு நங்கைநல்லூரிலே அருளக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் ஆலயம். அன்றாடம் மிகச்சிறப்பான வழிபாடுகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஆலயம். இதுபோல் சென்னையிலே பல புராதனமான ஆலயங்கள் இருப்பதை தன்னுடைய யாத்திரை சென்ற காலத்திலே எல்லாம் தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலம் கண்டுபிடித்து கொடுத்திருக்கின்றார் மகாபெரியவர். அப்படி அற்புதமான ஒரு ஆலயம்தான் அந்த தேனுபுரீஸ்வரர் கோவில். மாடம்பாக்கம் அந்த கிராமத்திலே அமைந்திருக்கின்ற அற்புதமான ஆலயம் இந்த தேனுகாம்பாள் சமேத தேனுபுரீஸ்வரர் திருக்கோவில். இந்த திருக்கோவிலிலே வாராவாரம் நடைபெறுகின்ற பிரத்திங்கராதேவி பூஜையானது மிக விமர்சையானது. சிவபெருமான் இங்கு வந்து வணங்குகின்ற அடியார்களுக்கெல்லாம் தேன் போன்ற வாழ்க்கையை அளிப்பவர் தேனுபுரீஸ்வரர். மிக பிரசித்தமான ஆலயம். இந்த ஆலயத்தை மீட்டெடுத்து கொடுத்தவர் மகாபெரியவர் தான். இந்த ஆலயத்தை பன்னெடுங்காலத்துக்கு முன்பான ஒரு ஆலயம் என்று தொல்லியல் துறையினர் கணித்திருக்கின்றனர். தொல்லியல் துறையினருக்கு தெரியாத அந்த ஆலயத்தை மிக அற்புதமான முறையிலே தன்னுடைய ஞான திருஷ்டியினாலே காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் நமக்கு எடுத்து கொடுத்தார். இன்றைக்கு அந்த ஆலயமானது மிக சிறப்பான முறையிலே கும்பாபிஷேகங்கள் நடைபெற்று வருடாவிடம் பிரம்மோற்சவம் நடைபெறுகின்றது, தேர் திருவிழா நடைபெறுகின்றது, இப்படி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே மகான்கள் சென்ற பாதையிலே நாம் சென்றால் நமக்கு நல்லதே நடக்கும் என்பதற்கு இவையெல்லாம் ஒரு உதாரணங்கள். அப்படி காஞ்சி மகா சுவாமிகள் அவர்கள் காட்டிய வழியிலே நாமும் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு எல்லா விதமான வளமும் நலமும் பெறுவோம். முக்கியமாக அவர்கள் எல்லோரும் நமக்கு காட்டி கொடுத்த இந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று புண்ணியத்தை சேர்த்து கொள்வோம். வருங்காலத்துக்கு நமக்கு தேவையானது புண்ணியம் மட்டுமே. அந்த புண்ணியத்தை தெய்வ தரிசனங்கள் தான் நமக்கு தரும். ஆகவே காலத்தே பயிர் செய் என்று சொல்வார்கள். அதுபோல காலத்தை வீணாக்காமல் எல்லா ஆலயங்களுக்கும் சென்று தரிசனம் செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நன்றி, வணக்கம்.